ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஒரு நம்பர் பாலிண்ட்ரோம்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அந்த நம்பர ரிவர்ஸ் பண்ணாலும் அதே கிவன் நம்பரே வந்துச்சுன்னா அதுதான் பாலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ பாருங்க. 151 இத ரிவர்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே 151 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம் நம்பருக்கான எக்ஸாம்பிள். இப்போ 153 திருப்பி போட்டோம்னா 351 வரும். இது வந்து நாட் எ பாலிண்ட்ரோம். இது வந்துட்டு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கான லாஜிக். இட் வில் வொர்க் ஒன்லி ஃபார் த நம்பர்ஸ், நாட் ஃபார் த ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்குக்கு வேற விதமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கோடிங். அத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, m = n அப்படின்னு போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னு இப்ப நான் சொல்றேன். யூசர் கிட்டேருந்து இன்புட்டா ஒரு வேல்யூ வாங்குவோம். அது nங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 151. இப்ப நான் n டிவைட் பண்ண அது ஒரு வேல்யூவா ரெடியூஸ் ஆயிட்டே வரும். 151ங்கிறது 15 மாறும். அடுத்து 1 மாறும். அடுத்து 0ன்னு மாறும். லாஸ்ட்டா n வந்து 0ன்னு இருக்கும். நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்பர் sல இருக்கும். அப்ப நான் ரிவர்ஸ் பண்ண நம்பரையும், கிவன் நம்பரையும் கம்பேர் பண்ணி தான் இங்க பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இங்க நம்ம 0 கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா n வந்து 0 ஆயிடும். அதனால தான் நான் எடுத்தோனே n எடுத்து mல ஒரு காப்பி எடுத்து வச்சுர்றேன். ஓகேவா? அப்போ என்னோட காப்பி வந்துட்டு mலயும் இருக்கும் இப்போ. ஸோ லாஸ்ட்டா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? சம் பண்றதுக்கு sன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அத இனிஷியலா 0ன்னு வச்சிருக்கேன். இப்போ வைல் லூப்ல என்ன கண்டிஷன் செக் பண்றேன்னா, என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டூ 0வான்னு கேட்கிறேன். கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 ஸ்டெப் வந்துட்டு ரிப்பீட்டடா நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கேன். n 10ஆல டிவைட் பண்றோம். அதோட ரிமைண்டர் எடுத்து இந்த 6ங்கிற வேரியபிள்ல வைக்க போறோம். அப்போ 151 10ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 15 டைம்ஸு 150 வரும். பேலன்ஸ் வந்து 1 வரும். ஓகேவா? அதாவது 151ஓட லாஸ்ட் டிஜிட் கரெக்ட்டா 1 எடுத்துட்டோம். அத எடுத்து எங்க ஸ்டோர் பண்றோம்? 6ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் s கூட 10 மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைண்டர ஆட் பண்றோம். அப்ப ஏற்கனவே sல வந்து 0 இருக்கா? 0 × 10 0 தான். பிளஸ் ஆர் வந்து 1. 1 எடுத்து sல மாத்திர்றோம். இப்ப n=n/10னா கோஷியன்ட் நீங்க கண்டுபிடிச்சோம்ல, அந்த கோஷியன்ட் வந்து nல ரீப்ளேஸ் ஆயிடும். 151லேருந்து 15 ஆயிடும். ஓகேவா? இப்போ வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிச்சுட்டோம். எகைன் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். 15 வந்து நாட் ஈக்குவல் டூ 0 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வந்து 15 10ஆல டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் என்னவோ அத எடுத்து 6ல வைக்கணும். 1 டைம்ஸு 10 பேலன்ஸ் 5. இந்த 5ங்கிற வேல்யூ ரிமைண்டர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ s × 10 + r எடுத்து sல வச்சிரணும். sல ஏற்கனவே 1 இருக்கு. 1 × 10 10 10 + r வந்துட்டு 15 அத எடுத்து sல வச்சிரணும். வச்சாச்சா? இப்போ n=n/10னா இங்க என்ன கோஷியன்ட் வந்துச்சோ அத எடுத்து nல மாத்திடணும். ஓகேவா? இப்போ வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிச்சுட்டோம். எகைன் போய் கண்டிஷன் செக் பண்றோம். 1 வந்து நாட் ஈக்குவல் டூ 0 கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப 1 10ஆல டிவைட் பண்றோம். நம்ம 0 டைம்ஸ் தான் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். அத எடுத்து 6ல வச்சிரணும். ஓகேவா? இப்போ s × 10 + rனா sல ஏற்கனவே 15 இருக்கு. 15 × 10 150 + rனா 151 அப்படின்னு வரும். ஓகேவா? அத sல எடுத்து வச்சாச்சு. இப்போ n=n/10னா கோஷியன்ட் என்ன வந்துச்சோ அத எடுத்து nல மாத்திடணும். ஓகேவா? இப்போ கோஷியன்ட் 0 அத எடுத்து nல மாத்தியாச்சு. இப்போ வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ போய் கண்டிஷன் செக் பண்ணுது. 0 நாட் ஈக்குவல் டூ 0 ஆகும்போது லூப் ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ sஓட வேல்யூவ m கூட கம்பேர் பண்றோம். sல என்ன இருக்குன்னா 151. mல என்ன இருக்குன்னா 151. இது 2ம் சேமான்னு கேட்கிறோம். ட்ரூ. ட்ரூனா என்னன்னு பிரிண்ட் பண்ணணும்? பாலிண்ட்ரோம் அப்படின்னு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம 153 ரிவர்ஸ் பண்ணோம்னா 351 வரும். ஸோ இது 2ம் சேமான்னு கேட்கும்போது இல்ல. அப்போ எல்ஸ் பார்ட்ல நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பாலிண்ட்ரோம் நம்பர கண்டுபிடிக்க முடியும். இந்த பாலிண்ட்ரோம் லாஜிக்க அப்படியே சி ப்ரோகிராமா மாத்தியிருக்கேன். மேல டிக்ளரேஷன் பார்ட் இருக்கு. அடுத்தது யூசர் கிட்டேருந்து இன்புட்டா ஒரு வேல்யூ வாங்குறேன். அது nல இருக்கா? அத எடுத்து mல அசைன் பண்ணிட்டு நம்மளோட லாஜிக் எடுத்து போட்டுட்டு லாஸ்ட்டா இப்படி இஃப் கண்டிஷன் செக் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு இன்புட் குடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ என்டர் எ நம்பர் கேட்குது. 151 குடுத்தா அது பாலிண்ட்ரோம் நம்பர். அதுவே வேற ஏதாவது நம்பர் குடுத்து இப்போ வந்துட்டு 153 ரிவர்ஸ் பண்ணா 351 வரும். ஸோ அது வந்து நாட் எ பாலிண்ட்ரோம். ஸோ கரெக்ட்டா ஒர்க் ஆகுது லாஜிக்.